Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே, பொது தமிழ்ல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த தலைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம், எழுத்து இலக்கணம் பார்த்தோம். அதே மாதிரி சொல் இலக்கணம் பார்த்தோம், பொருள் இலக்கணம் பார்த்தோம். யாப்பு இலக்கணத்துல வந்து நம்ம ஒரு பகுதியா வந்து யாப்பின் உறுப்புகள் வந்து பார்த்தோம். வந்து அதனுடைய தொடர்ச்சியா வந்து இப்ப பா வகைகள் அப்படின்னு யாப்பு இலக்கணத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து முடிச்சது. வந்து இப்போ யாப்பு இலக்கணம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து அணி இலக்கணம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் வந்து குரூப் 2 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சிலபஸா இருக்கக்கூடிய நம்ம அழகு 1 முதல் அழகு 7 வரை உள்ள பாடத்தலைப்புகள் அப்படின்றத நம்ம தொடங்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். சோ வாங்க பார்க்கலாம். வந்து பா வகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ பா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தொடை ஒன்றோடு ஒன்று சேருவதால் பா தோன்றும் என்பதாம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ தொடை என்ன பண்ணுதுன்னா ஒன்றோடு ஒன்று சேருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து பா அப்படின்னா பா, பாட்டு, செயல், கவிதை எல்லாம் ஒரே பொருள் உடையன அப்படின்னு பார்க்குறோம். வந்து பாவின் இலக்கணத்திலிருந்து சிறிது மாறுபட்டு வருவது பாவினம், பா கூட்டல் இனம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பிரித்தெழுதுக சேர்த்து எல்லாம் கேட்டுருவாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பாவினம் அப்படின்னா பா கூட்டல் இனம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ பா இலக்கணத்திலிருந்து சிறிது மாறுபட்டு வருவது தான் என்னதுன்னா பாவினம். பாவினம் 3 வகைப்படும். ஒன்று தாலிசை, 2வது துறை, 3வது விருத்தம் அப்படி பார்க்குறோம். இந்த மாதிரி எத்தனை வகைப்படும் அதுவும் நம்ம கேட்குறாங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த வகையில. ஸோ அது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இம்மூன்றும் 4 பாக்களில் அமையும். வந்து ஸோ அப்போ பாவினம் அப்படின்னா 3 வகைப்படும். அது எத்தனை பாக்கள் அமையும் அப்படின்னா 4 பாக்களில் அமையும். ஸோ 3மே தாலிசை, துறை, விருத்தம் அப்படி சொல்லி பார்க்குறோம். பா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். நமக்கு திருப்பி திருப்பி கேட்குறாங்க, கொஸ்டினா கேட்குறாங்க. இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா பா வகைகள்ல இருந்து நமக்கு ஒரு கேள்வி, அடுத்து நம்ம பார்க்க போற திருக்குறள் வந்து ஒரு 3 அதிகாரங்கள் பார்க்க போறோம். அதுல இருந்து ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு இன்றைய வகுப்புல நம்ம 2 கேள்விகள் அப்படின்றது நம்ம இந்த 2 இடத்துல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின் போது வெண்பா வந்து செப்பலோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. திருக்குறள் எதனால வெண்பாவால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ப வெண்பா அப்படின்றது என்னன்னா செப்பலோசை உடையது அப்படின்னு பார்க்குறோம். அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்ப அறநூல்கள் எந்த பா வகையால் ஆனதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வெண்பாவால் அமைந்தது அப்படின்னு. அவர் ஆசிரியப்பா அப்படின்றது என்னன்னா அகவல் ஓசை உடையது அப்படின்னு பார்க்குறோம். சங்க இலக்கியங்கள் பலவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பால் ஆனது. அப்ப சங்க இலக்கியங்கள் அப்படின்னும் போது 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா. ஸோ அது எல்லாம் எந்த பா வகையால் ஆனது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா ஆசிரியப்பா அது அகவல் ஓசை உடையது. கலிப்பா அப்படின்றது துள்ளல் ஓசை உடையது அப்படின்னு பார்க்குறோம். கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. அப்ப கலித்தொகை அப்படின்ற நூல் வந்து எதனால் ஆனது அப்படின்னா வந்து கலிப்பாவால் ஆனது அப்படின்னு. 8 தொகை நூல்கள் ஒன்றுதான் என்னது கலித்தொகை அப்படின்னு பார்க்குறோம். வந்து அது மாதிரி வஞ்சிப்பா அப்படின்றது வந்து தூங்கல் ஓசை உடையது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா முதல் 2 தான் நமக்கு வந்து தேர்வு நோக்கில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறாங்க. ஸோ வெண்பா அப்படின்றது செப்பல் ஓசை உடையது அப்படின்னு பார்க்குறோம். அறநூல்கள் பலவும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஆசிரியப்பா அப்படின்றது அகவல் ஓசை உடையது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது சங்க இலக்கியங்கள் பலவும் என்னது ஆசிரியப்பாவால் ஆனது. கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அப்ப நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல பொறுத்துகளையும் நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம நினைவில் வச்சுக்கணும். வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வெண்பா தான் பார்க்க போறோம். வெண்பாவுடைய பொது இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது செப்பல் ஓசை பெற்று வரும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா செப்பல் ஓசை. அப்ப வெண்பானா செப்பல் ஓசை, ஆசிரியப்பானா அகவல் ஓசை, கலிப்பானா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை அப்படின்னு பார்க்குறோம். அப்ப செப்பல் ஓசை பெற்று வரும் அப்படின்றது முதல் பாயிண்ட் வெண்பாவின் பொது இலக்கணமா. ரெண்டாவது என்னன்னா ஈற்றடி முச்சீராகும், ஏனைய அடி நாற்சீராக வரும். வந்து ஸோ ஈற்றடி முச்சீராக வரும். வந்து அப்ப ஈற்றடி 2 அடி இருக்கு அப்படின்னா முச்சீராக வரும். ஏனைய அடிகள் இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 சீராக வரும். வெண்சீரும் இயற்சீரும் வரும். வந்து ஸோ வெண்சீரும் இயற்சீரும் வரும். இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும். பிற தலைகள் வரா. நாள், மலர், காசு, பிறப்பு என்ற வாய்பாட்டில் முடியும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ இதுல நம்ம முதல் முக்கியமானது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 2மே நமக்கு முக்கியமானது. ஸோ செப்பல் ஓசை வெற்று வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஈற்றடி 2 அடியா இருந்ததுன்னா முச்சீராக இருக்கும். ஏனைய அடிகள் இருந்தது அப்படின்னா 4 சீர்கள் வரக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு. வெண்பாவின் வகைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாடலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு வெண்பாவினை 5 வகையாக பிரிப்பார். வந்து அப்ப பாடல்களோட எண்ணிக்கையை வச்சு வெண்பாவை நம்ம 5 வகையா பிரிக்கிறோம். வந்து ஸோ பாவீனம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்றோம் 3ன்னு சொல்றோம். பா வகை அப்படின்னும் போது என்ன சொல்றோம் பா அப்படின்னும் போது வந்து அதை 4ஆ வந்து பிரிக்கிறோம். வந்து அப்ப பாவீனம்னா 3, தாலிசை, துறை, விருத்தம். அதுல பா வகை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 4ஆ பிரிக்கிறோம். அதுல வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பாக்குள்ள நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாடலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் அப்ப எண்ணிக்கையில் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5 வகையா வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 5 வகை அப்படின்னு பார்க்கும்போது குரல் வெண்பா 2 அடி, நேரிசை வெண்பா 4 அடி, இன்னிசை வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி, வந்து சிந்தியல் வெண்பா வந்து 3 அடி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப குரல் வெண்பா நமக்கு தெரியும். வந்து திருக்குறள் அப்படின்னு 2 அடி அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அதே நேரிசை வெண்பா அப்படின்னும் போது எத்தனை அடினா 4 அடி, இன்னிசை வெண்பா வந்து 4 அடி, சிந்தியல் வெண்பா வந்து 3 அடி அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பக்தோடை வெண்பா அப்படின்றது பலவடியா வந்து இருக்கும். அப்ப பக்தோடை வெண்பா அப்படின்றது எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா பலவடி அப்படின்னு பார்க்கிறோம். இது இம்பார்ட்டன்ட். குரல் வெண்பா எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி அப்படின்னு பார்க்கிறோம். சிந்தியல் வெண்பாவை நம்ம என்ன பண்றோம் நேரிசை சிந்தியல், இன்னிசை சிந்தியல் சொல்லிட்டு 2ஆ வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்பாவின் வகைகள்ல குரல் வெண்பா தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வந்து ஸோ குரல் வெண்பா அப்படின் போது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 2 அடிகள் வரும். பா குரல் வெண்பா அப்படின்னு பார்க்கிறோம்.
செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் முதல் குறள். எண்ணி துணிக கருவம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஃபர்ஸ்ட் குறள் என்ன சொல்றேன்னா, செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலும் கெட்டுருவோம், செய்யக்கூடாதது செஞ்சாலும் கெட்டு போயிடுவோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு அட்டன் பண்றது, புக்ல அண்டர்லைன் பண்றது, ஹைலைட் பண்றது, அதை அன்னைக்கே போயிட்டு ரிவிஷன் பண்றது, அடுத்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தேர்வு எப்படி போயிடும்னா கெட்டு விடும் சொல்லிட்டு நம்ம அப்படி உதாரணமோட எடுத்துக்கலாம். அந்த செய்யக்கூடாதது வந்து செய்ய வேண்டியது இது, செய்யக்கூடாதது அப்படின்னா இந்த நேரத்துல போயிட்டு தேவையில்லாம வந்து வீட்டு வேலை, நண்பர்களுக்கு உதவி பண்றது, வேற ஏதாவது வேலை சொல்லிட்டு பல வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா 10th வரக்கூடிய எக்ஸாம் வந்து செய்யாம இந்த வேலையெல்லாம் செஞ்சு மற்ற வேலையெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் நம்ம தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப நம்ம இந்த நேரம் எப்படி இருக்கணும்னா, ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி, ஸ்கூலுக்கு போற பையனும் பொண்ணு எப்படி போயிட்டு வராங்களோ, காலையில ஏந்திரிக்கிறாங்க, ரெடி ஆகுறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, வராங்க, வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றாங்க, திருப்பி நைட்டு பாட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10th படிக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி, இல்லை 12th படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணா மட்டும்தான் இப்போ இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பிரச்சனை டீல் பண்றேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வந்து அந்த உதவி பண்றேன், அங்க போறேன், இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா என்ன இருக்கும், இதெல்லாம் செய்யக்கூடாதது அப்படின்னு பாக்குறோம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க செய்யக்கூடாதது அப்படின்றது நல்லா மனசு வச்சுக்கோங்க. யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கூட பண்ணக்கூடாது, ஃபோன்லயும் பண்ணக்கூடாது, பக்கத்துல இருக்கவங்க பண்ணக்கூடாது. வந்து அந்த அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கணும். எண்ணி துணிக கருவம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. வந்து எண்ணி துணை எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியணும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, இதுதான் ஷெட்யூல், இப்படிதான் நம்ம கிளாஸ் கொண்டு போறோம், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். அப்ப எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எழுத ஆரம்பிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இது பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா, இங்க படிக்கலாமா இல்ல வேற எங்கேயாவது நோட்ஸ் எடுத்து படிப்போமா, இல்ல அந்த புக்கு படிப்போமா, அதை படிப்போமா அப்படின்னு போட்டு குழப்பிக்க கூடாது. ஒண்ணு ஃபாலோ பண்ண போறோம் முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் என்னது திருப்பி அதை வந்து திருப்பி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. அதை நம்பி கரெக்டா ஃபோக்கஸ்டா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட் வந்து சிம்பிளா நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கணும். அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு, அழகா என்ன பண்ண போறீங்க, அதில் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டு அதை நல்லா திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான். வந்து இதுல வேல்யூ அடிஷன் பண்ணலாம், வந்து தப்பே கிடையாது. வந்து இதுல வந்து கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ல வந்து அடிஷனலா கேட்கறாங்க, எடுத்து எழுதிக்கோங்க. பிவைக்கு பார்க்க போறீங்க, அதை எடுத்து எழுதுங்க. இந்த மாதிரி அடிஷனலா ஆட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அது சரியா இருக்கும். வந்து அதை விட்டுட்டு இந்த புக்ல படிக்கலாமா, இல்லைன்னா போயிட்டு வேற ஏதாவது மெட்டீரியல் படிக்கலாமா, இல்லைன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல போயிட்டு நான் அட்டையும் படிக்கலாமா அப்படின்னு போட்டுட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம அகாடமி புக்கே போதும். வந்து நீங்க 100க்கு 100 போடுறதுக்கு வந்து இதுல அடிஷனலா வேல்யூ அடிஷன் நீங்க பண்ண போறீங்க. வந்து அதாவது என்னன்னா 80 கேள்விகள், 70ல இருந்து 80 கேள்விகள் அப்படியே புத்தகத்துல இருந்து வந்துடும். வந்து அடிஷனலா இருக்கக்கூடிய அந்த 20ல இருந்து 30 கேள்விக்கு தான் என்ன தேவைப்படுதுன்னா டெஸ்ட் பிராக்டிஸும் பிவைக்கும் தேவைப்படுது. அவ்வளவுதான். அதை சேர்த்துட்டீங்கன்னா போதும். அப்ப பேஸ் வந்து 70 to 80 அப்படின்றத வந்து ஒரு புக்ல படிக்கிறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். வந்து அதை பல புக்ல படிக்கிறது அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில ரிவிஷன் பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுவும் நமக்கு பொருத்தமான ஒரு பொருளா இருக்கு. பாவிற்கு தான் இனம் கூறப்படும் எனினும் குரட்பா என்ற இந்த பா வகைக்கு மட்டும் குரல், வெண் செந்துரை, குரட்டாலிசை என்ற 2 இனங்களை கூறியுள்ளன அப்படிங்க. பாவிற்கு தான் நம்ம இனம் சொல்லும் போது, ஆனா இந்த குரட்பா வெண்பாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ற இந்த பாவகை மட்டும் குரல், வெண் செந்துரை, குரட்டொலிசை அப்படின்னு சொல்லிட்டு 2 இனங்களை கூறியுள்ளனர். அதனால விட்டுலாம். வந்து குரல் வெண்பா அப்படின்னும் போது பொது இலக்கணம் பெற்று 2 அடியால் வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து 2 குரல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரிசை வெண்பா அப்படின்றது பார்க்க போறோம். குரல் வெண்பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 அடிகள் வரும். நேரிசை வெண்பா வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரும் 4 அடியாக அமையும். வந்து அப்ப நேரிசை வெண்பா அப்படின்னாவே அது என்னன்னா 4 அடியாக அமையும். 2ஆம் அடியின் இறுதி சீர் ஒருவு தொடையில் அமைந்திருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம ஒருவு தொடை அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய வகுப்புல பார்த்தோம். நல்லா ரிவிஷன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைவு வந்திருக்கு. வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு விகற்பமோ இரு விகற்பமோ வரும் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ஒரு விகற்பமோ அல்லது இரு விகற்பமோ வந்துச்சு அப்படின்னா வந்து அது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம நேரிசை வெண்பா அப்படின்னு பார்க்கிறோம். விகற்பம் என்பது இங்கு தொடையை குறித்தது. பொதுவாக எதுகை தொடையை குறிக்கும். 4 அடிகளிலும் ஒரே எதுகை வந்தால் அது ஒரு விகற்பம் எனப்படும். வந்து இரு விகற்பம்னா வேறு வந்துச்சு அப்படின்னா வந்து அது இரு விகற்பம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப 4 அடியாக அமையும் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருவு தொடையில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப 4 அடி இருக்கும், ஒருவு தொகை இருந்திருக்கும், ஒரு விகற்பமாக இரு விகற்பமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எதுகை வரும் அப்படின்றதான். இப்ப தன், மின், இன் அப்படின்னு வருது. சோ இதுல பார்க்கும்போது 2ஆம் எழுத்து ஒண்டி இருந்தா என்ன சொல்லணும், அது வந்து நம்ம எதுகை அப்படின்னு. அப்ப தன், மின், இன், தன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அடிகள் தொடங்கினால் அது ஒரு விகற்பம் அப்படின்னு. அதே முதல் 2 அடிகளில் ஒரு வகை எதுகையும், பின் 2 அடிகளில் வேறு வகை வேறொரு எதுகையும் இருந்ததுன்னா இப்ப கண், மண், தம், நம் அப்படின்னு வருது. அப்ப எல்லாமே 2ஆம் எழுத்து தான். இது வந்து
ஒரு வகையானது. இம் வருது, இது வந்து ஒரு வகையானது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து இரு விகற்பம் எனப்படும் வந்து. ஸோ சிம்பிளா நம்ம வந்து புரிஞ்சுட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் பொறுத்தவரையும் வந்து ரொம்ப சுலபம், ஈஸியா மார்க் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப நேரிசை என்பா அப்படிங்கும்போது என்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரும் 4 அடியாக அமையும் ஒருவு தொடையில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு விகற்பம் இரு விகற்பமாக இருக்கும். விகற்பம் என்பது இங்கு தொடையை குறித்தது அப்படின்னு பார்க்கிறோம். பொதுவாக எதுகை தொடையை குறிக்கும். 4 அடிகளிலும் ஒரே எதுகை வந்தால் அது வந்து ஒரு விகற்பம் என்றும். இரு விகற்பம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 அடியில வந்து முதல் எழுத்துல இருக்கக்கூடிய முதல் சொல்லுல இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வரும். அதே மூன்றாவது 4வது அடியில இருக்கக்கூடிய முதல் சொல்லுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா அது இரு விகற்பம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மூன்றாவது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்பாவில் இன்னிசை வெண்பா அப்படின்னு பார்க்கிறோம். வந்து வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்றோம் 4 அடியாக இதுவும் வரும் அப்படின்னு பார்க்கிறோம். 2ஆம் அடியில் ஈற்றில் தனிச்சொல் பெற்று வராது. நேரிசை வெண்பாவிற்கு இன்னிசை வெண்பாவிற்கு உள்ள ஒரே ஒரு வேறுபாடு தனிச்சொல் தான் பார்க்கிறோம். அப்ப நேரிசை இன்னிசை வெண்பாவுக்கு வந்து வேறுபாடு அப்படின்னா தனிச்சொல் பெற்று வராது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னிசை வெண்பாவில் 4ஆம் சீர் இருக்கும், ஆனால் ஒரு தொடையில் அமைந்ததாக இருக்காது. வந்து இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாடல் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோலாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது. இது 4வது அடியாக தனிச்சொல் இன்றி ஒரு விகற்பத்தால் தாளா வேளா கோலா கேளா என ஒரே எதுகை வந்தால் இன்னிசை என்பா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து ஸோ அப்ப நான் இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எதுகை தான், ஆனால் அதுக்கு இதுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2ஆம் அடியின் ஈற்றில் தனிச்சொல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெற்று வராது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நேரிசை என்பாருக்கும் இன்னிசை என்பாருக்கும் உள்ள ஒரே வேறுபாடு தனிச்சொல் தான் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதே மாதிரி இன்னிசை என்பார் 4ஆம் சீர் இருக்கும், ஆனால் ஒருவு தொடையில் அமைந்து இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒருவு தொடையில 4வது சீர் வந்து இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஒருவு தொடையில அமைந்து இருக்காது, ஆனால் இங்க வந்து 4ஆம் சீர் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு இது 4 அடியாக தனிச்சொல் இன்றி ஒரு விகற்பத்தால் தாளா வேளா கோலா கேலா என ஒரே எதுகை வந்தால் இன்னிசை என்பா அப்படின்னு பார்க்கிறோம். இந்த அளவுக்கு டெப்தா போக மாட்டாங்க, ஆனா நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாளாளன் லா 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 வந்து இதுல எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா வந்து 4ஆம் சீர் அப்படின்றது வருது. 4ஆம் சீர் வாழ்பவன் உண்ணாதன் இம்மூவர் அப்படின்னு பாக்குறோம். இந்த 4வது சீர் வந்து இங்க வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் இது வந்து குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து சிந்தியல் வெண்பா அப்படின்னு பார்க்கும்போது சிந்து 3, அதாவது 3 அடி வெண்பா அப்படின்னு சொல்றோம். சிந்தியல் வெண்பாவானது நேரிசை சிந்தியல் இன்னிசை சிந்தியல் என இரு வகைப்பட முடியும். அப்ப சிந்தியல் வெண்பா அப்படின்னா 3 அடி வெண்பாவா இருக்கு. நேரிசை சிந்தியல் இன்னிசை சிந்தியல் அப்படின்னு பாக்குறோம். நேரிசை சிந்தியல் அப்படின்னும் போது என்னன்னா 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று 3 அடியாக வரும். வந்து 2ஆம் அடியில் வந்து தனிச்சொல் பெற்று 3 அடியாக வருது. இப்ப நற்கொற்ற வாயில் நறுங்குவலை தார்கொண்டு சுற்றும் வண்டு ஆர்ப்புடைத்தாலே பொறுத்தேரான் மாலை நல்வாயில் மகள் அப்படி சொல்லி வருது. ஸோ அப்போ இதில் வரக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா என வரும் 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று 4 அடியாக வந்தால் அது நேரிசை வெண்பா ஆகும். அதுவே 3 அடியாக வந்தால் நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னா 3 அடி வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த முதல் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா முடிஞ்சிருது. அப்போ சிந்தியல் வெண்பால நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படின்றது 3 அடியாக வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னா 3 அடி அப்படின்னு நம்ம அதை வச்சு போட்டலாம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு இன்னிசை வெண்பாவை போன்ற தனிச்சொல் இன்றி 3 அடியாக வருவது. இதுல வந்து தனிச்சொல் இன்றி 4வது அடியாக வந்தால் அது இன்னிசை வெண்பா அப்படி சொல்லி பார்க்கிறோம். அது உதாரணத்துக்கு அதுவே 3 அடியாக வந்தால் இன்னிசை சிந்தியல் வெண்பா வந்து இருக்கும். வந்து ஸோ அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3வது அடியாக வந்தால் அது வந்து இன்னிசை சிந்தியல் வெண்பா ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து 4 அடியாக வந்தால் அது இன்னிசை வெண்பாவா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சிந்தியல் அப்படின்றது வந்து இதுல இருந்து ஆட் ஆகும்போது 3 அடியாக இருக்கணும் அப்படின்றது தான் வருது. அப்ப சுரையாள அம்மி 3 அடியாக வருவது. சுரையாள அம்மி மிதப்ப வரையனை யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப கானக நாடான் சுனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடியது. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா 3 அடியாக வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அகைன் அதே தான் நம்ம இன்னிசை வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படி நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு பார்க்கும்போது சிந்தியல் வெண்பா நமக்கு கேள்வியா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 3 அடி அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா போதும். அதுல 2ஆ வந்து பிரிக்கிறோம். ஒன்னு வந்து நேரிசை சிந்தியல் வெண்பா அண்ட் இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2ஆ வந்து பிரிக்கிறோம். ஆக மொத்தத்தில் 3 அடிகள் அப்படின்றத நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை வெண்பா அப்படின்னு பார்த்தோம். இது 4 அடியாக வரும் அப்படின்னு பார்க்கணும். வந்து ஸோ அப்போ 4 அடி வந்தது அப்படின்னா இன்னிசை வெண்பா. சிந்தியல் வெண்பா அப்படின்னும் போது வந்து 3 அடியா வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரிசை வெண்பான்னு பார்த்தோம். நேரிசை வெண்பா அப்படின்னும் போது இது 4 அடியாக பெற்று வரும். ஆனா ஒரு தொடையில இருக்கும், ஒரு விகற்பம் இரு விகற்பமாக இருக்கும். அதே மாதிரி எதுகை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொற்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தன் மின் இன் தன் கண் மண் தம் இம் அப்படி சொல்லி நம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி பெற்றோர் அப்படின்னு பார்க்குறோம். அதே குரல் என்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் நம்ம 2 குரல் அப்படின்னு பார்த்தோம். வந்து இப்போ குரல் என்பா 2 அடி, நேரிசை என்பா 4 அடி அப்படின்னு பார்க்குறோம். இன்னிசை வெண்பா அப்படின்னு
சரி நேரிசை வெண்பா அப்படின்னு 4 அடி, இன்னிசை வெண்பா அப்படின்றது அதுவும் 4 அடி. ஆனா அது உருவு தொடையில இருக்கும், இது உருவு தொடையில இருக்காது அப்படின்னு பாக்குறோம் வந்து. அதுக்கு அடுத்து சிந்தியல் வெண்பா அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 3 அடியாக வருகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப 3 அடியா இருந்ததுன்னா சிந்தியல் வெண்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அடுத்து பக்தொடை வெண்பா அப்படின்னும் போது நமக்கு சேர்த்தெழுக பிரித்தெழுக கேட்டுருவாங்க. பல் கூட்டல் தொடை பக்தொடை அப்படின்னு பாக்குறோம். பக்தொடைனா பல் கூட்டல் தொடை, அல் கூட்டல் திணை வந்து அக்ரிணை வந்து, அதே பல் கூட்டல் துளி வந்து பக்துருளி அப்படின்னு, அதாவது பல அடியாக வந்த வெண்பா அதான் பக்தொடை அப்படின்னு பாக்குறோம். நேரிசை இன்னிசை வெண்பாக்கள் 4 அடியாக வரும் என்று சொல்லிவிட்டதால் பக்தொடை என்பது 4 அடிக்கு மேல் வெண்பாக வருவது என்று அறியலாம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப புதிய இலக்கணம் பெற்று வரும். அப்ப 4 அடிக்கு மேல வருது. ஏன்னா நம்ம குரல் வெண்பா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரலடி வெண்பா வந்து 2 வரும் பாக்குறோம். அதே மாதிரி நேரிசை இன்னிசை வந்து 4ன்னு பார்த்தோம். சிந்தியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு பார்த்தோம். இப்ப 4 அடிக்கு மேல வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 4 அடிக்கு மேல் வந்து வெண்பாவாக வருவது நம்ம என்ன சொல்றோம்னா பக்தொடை வெண்பா அப்படின்னு வந்து அந்த புதிய இலக்கணம். அப்ப 4 அடிக்கு மேல் வரும் அப்படி பார்க்கிறோம். இடையிடையே தனிச்சொல் பெற்றும் பெறாதும் வரும் அப்படி பார்க்கிறோம். ரெண்டுமே கலந்தே வருது வந்து. சோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்தொடை வெண்பா அப்படி பார்க்கிறோம். அப்ப நம்ம வேறுபாடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெண்பால நம்ம அதனுடைய அடிகளை வச்சு நம்ம வேறுபடுத்தி சொல்லிடலாம். சோ அப்ப எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துருக்காங்க. சோ அதையும் நம்ம வந்து பாத்துக்கலாம். அல்லது நம்ம இதுலயே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படி பார்க்கிறோம். இதே நமக்கு கேள்வியை கேட்பாங்க, இங்கேயே நம்ம படிச்சுட்டு போயிடலாம், சுலபமாவும் இருக்கும். இப்ப குரல் வெண்பா அப்படின்னா 2 அடி அப்படின்னு குரல் பார்த்தோம். நேரிசை வெண்பானா 4 அடி, உருவு தொடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு விகற்பம் இரு விகற்பம் இருக்கும், எதுகையா வரும், 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். ஒரு விகற்பம்னா 4 எழுத்துக்கள் 4 சொற்களுமே என்னது 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். அது இரு விகற்பம் அப்படின்னா வந்து முதல் 2 அடியில முதல் சொல்ல 2வது எழுத்து ஒன்றி வரும். அடுத்த 2 அடிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 2வது எழுத்து ஒன்றி வரும் பார்க்கலாம். அடுத்து இது வந்து நேரிசை வெண்பா. இன்னிசை வெண்பா அப்படின்னும் போது 4 அடிகளாக வரும், உருவ தொடையில இருக்காதுன்னு பார்த்தாச்சு. சிந்தியல் வெண்பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 அடியில இருக்கும் அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கலாம். சோ அதுல 2 நேரிசை இன்னிசை பிரிக்கிறாங்க. ஆனா சிந்தியல் வெண்பா 3 அடி நம்ம தெரிஞ்சுட்டா போதும். பக்தொடை வெண்பா வந்து பல அடி அப்படின்னு நம்ம தெரிஞ்சா போதும். இதுதான் நமக்கு தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட். இந்த அடிப்படையில நம்ம கேள்வி கேட்பாங்க. இப்படி நினைவு வச்சுக்கிட்டாவே போதும் ஃப்ரெண்ட், இதுக்கு மேல வேண்டியதுல. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து ஆசிரியப்பா வந்து. சோ அப்ப அடுத்து ஆசிரியப்பா அப்படின்னு பாக்குறோம். சோ வெண்பா அடுத்து ஆசிரியப்பா அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ ஆசிரியப்பா அப்படின்னு புது இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அகவல் ஓசை அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ வெண்பானா செப்பல் ஓசை அப்படின்னு பார்த்தோம். ஆசிரியப்பா என்னது அகவல் ஓசை அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து நாற்சீர் அடியாக வரும் அப்படின்னு பாக்குறோம். இது எப்படி வரும் அப்படின்னா 4 சீர் அடியாக வருவது அப்படின்னா ஆசிரியப்பா அப்படின்னு பாக்குறோம். அதே வந்து நம்ம வெண்பா அப்படின்னும் போது அறநூல்கள் எல்லாமே எதனால் ஆனதுன்னா வெண்பால் ஆனது பாக்குறோம். அதே ஆசிரியப்பா அப்படின்னும் போது நம்ம எதுனா சங்க இலக்கியங்கள் வந்து ஆசிரியப்பால் ஆனது அப்படின்னு பாக்குறோம். அதே அகவல் உடையதுன்னு பார்க்கிறோம். ஆசிரியப்பா அப்படின்னும் போது வந்து ஆசிரியர் உரிச்சீர் மிகுதியாக வந்து பிற சீர்களும் கலந்து வரும். அப்ப உரிச்சீர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் உரிச்சீர் அப்படின்னு மிகுதியாக வரும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலைகள் கலந்து வரும். நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் கூவிலங்கனி கருவிலங்கனி வராது. அண்ட் குறைந்தது 3 அடியாக வரும். பெரும்பாலும் ஏகாரத்தில் முடியும் வந்து. சோ அப்ப நம்ம என்னென்ன பாயிண்ட்ல நோட் பண்ணிக்கலாம் ஆசிரியப்பாக்கு அப்படின்னா, 1 அகவல் ஓசை, 2வது வந்து பாத்தீங்கன்னா நாற்சீர் அடியாக வரும் வந்து. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏகாரத்தில் முடியும் வந்து. சீதா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆசிரியப்பாவின் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாடலில் உள்ள அடிகளின் அமைப்பை கொண்டு ஆசிரியப்பாவை என்ன பண்ணலாம் 4 வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். 4 வகை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில் ஆசிரியப்பா, அடிமறிமண்டில் ஆசிரியப்பா அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஆசிரியப்பா வந்து நம்ம எத்தனை வகையா பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நேரிசை, இணைக்குரல், நிலைமண்டில், அடிமறிமண்டில் அப்படின்னு பாக்குறோம். மொத்தம் 4 வகையா ஆசிரியப்பா வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியப்பாவின் புது இலக்கணத்தை பெற்று வரும் அப்படின்னு பாக்குறோம். ஈற்றையல் அடி முச்சீராக, இறுதி அடிக்கு முந்தைய அடி வரும் வந்து. ஏனைய அடிகள் நாற்சீராக வரும் அப்படின்னு பாக்குறோம். இதுல வந்து ஆசிரியப்பாவின் வகைகள் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டாவே போதும். நேரிசை, இணைக்குரல், நிலைமண்டில், அடிமறி மண்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஆசிரியப்பாவோட வகைகள் அப்படின்னு பாக்குறோம். அது அடிகளை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல உதாரணத்துக்கு வந்து பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர், பாரி உருவனும் அல்லன் மாரியும் உண்டு இங்கு உலக புறப்பதுவே வந்து ஏ அப்படின்னு முடியுது பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஏகாரத்துல வந்து முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. சோ அப்ப ஆசிரியப்பால நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இறுதி அடிக்கு முந்தைய அடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு பாக்குறோம். இது ஈற்றல் அடி முச்சீராக, இறுதி அடிக்கு முந்தைய அடியா வந்து வரும். அப்ப முச்சீர் அப்படின்றது இருக்கு. பாரி உருவனும் மல்லன் வந்து இறுதி அடிக்கு முந்தைய அடி வந்து அது எப்படி இருக்குன்னா முச்சீராக இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 சீராக வரும் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா அடிகள் வந்து பாத்தீங்கன்னா 4 நாளா வருது. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 வந்து.
அப்ப மத்த எல்லாமே வந்து 4 சீர்களா வந்து இதை மட்டும் என்ன பண்றாங்கன்னா 3 சீரா வருது. பாத்தீங்கன்னா தெரியும் 4 4 4 அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் என்ன நேரிசை ஆசிரியப்பா. அப்படி அடிகளை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா பிரிக்கிறோம் வந்து. அதை இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னும் போது நம்ம ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரும் அப்படின்னு பார்க்கிறோம். முதல் அடியும் ஈற்றடியும் நாற்சீராகவே வரும் வந்து. சோ முதலடி ஈற்றடி அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா ஈற்றடினா கடைசி அடி எப்படி இருக்கும்னா நாற்சீராக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப முதலடியும் ஈற்றடியும் 4 சீர்களா இருந்தது அப்படின்னா இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப முதலடி என்னன்னா நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் 4 அடியா வந்துருச்சு வந்து. அதே ஈற்றடி கடைசி அடி என்ன வந்து தீர தீர தீர்போல் லாதே வந்து. சாப்பு 4 சீர்களா வந்து இருக்கு வந்து. இடையில் உள்ள அடிகள் எப்படி இருக்கு அப்படின்னா இரு சீரா இருக்கு. இப்ப பாருங்க சார சார்ந்து தீர தீரம் சாரல் நாடான் கெண்மை வந்து சார சார்ந்து அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இதுல ஈரடி ஈர்ச்சீராகவும் முச்சீராகவும் 2 விதமா வரும். 2 2 3 3 அப்புறம் 4. அப்புறம் முதல் அடியும் கடைசி அடியும் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 அடிகளாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் என்ன அப்படின்னா இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு பார்க்கிறோம். நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்னும் போது இது என்ன பண்ணணும்னா எல்லா அடிகளும் நாற்சீராக அடியாக இருக்கும். எல்லா அடிகளும் நாற்சீர் அடியாகவே இருக்கும். 4 சீர்களே இருக்கும் வந்து. அப்ப பாத்தீங்கன்னா அடிகளை முன்பின்னாக மாற்ற முடியாமல் நிலையாக நிற்கும். மாற்றினால் வந்து பொருள் சிதைந்து விட முடியும். அப்ப பொருள் சிதையதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பாயிண்ட் நமக்கு முக்கியமானது. நாற்சீராக இருக்கும் என்னது பொருள் வந்து சிதைந்துடும். அடிகளை முன்னு பின்னாடி மாத்தலாம். இப்ப இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் வந்து. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினே அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தான் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ வல்லையூர் நாட்டே அப்படின்னு வரக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் எதையும் மாற்றவே முடியாது. மொத்தம் எத்தனை சீர் இருக்கு அப்படின்னா 4 சீர்களாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நாற்சீராக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இருந்தது அப்படின்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது அடிகளை வந்து மாற்ற முடியாது. அடிகளை முன்பின்னாக மாற்ற முடியாமல் இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா நிலைமண்டில் ஆசிரியப்பா அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 2 பாயிண்ட் அடுத்து எடுத்துக்காட்டு அவ்வளவுதான். நமக்கு தேவை என்னன்னா எக்ஸாம்ல நம்ம ரீகால் பண்ண வேண்டியது நமக்கு கேள்வி வரும்போது நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கிறது இந்த 2 பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த பாடல் அப்படின்றது நமக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து அடி மரிமண்டில் ஆசிரியப்பா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அடி மரிமண்டில ஆசிரியப்பா அப்படின்னா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரக்கூடியது. அப்ப ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அப்படின்றது வந்து எதை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிமண்டில் ஆசிரியப்பா எல்லாமே அதுதான். எல்லா அடிகளும் நாற்சீர் அடியாக வரும். அப்ப எல்லா அடியும் எப்படி இருக்குன்னா 4 சீர் அடியா இருக்கும். அடிகளை முன்பின்னாக மாற்றி படித்தாலும் பாடலின் ஓசையை பொருளே சிதையாது வந்து. இப்ப அடிகளை என்ன பண்ணணும் முன்னு பின்னாடி மாத்தி படிக்கிறோம். அப்ப அடிகளை முன்னும் பின்னும் மாற்றினாலும் என்ன பண்ணலாம் பாடலின் ஓசையோ பொருளோ சிதையாது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த அடிகளை மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அது நிலைமண்டில ஆசிரியப்பா. அடிகளை மாத்தலாம் அப்படின்னா அது அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படிமா நிலையா இருக்கணும். நீங்க வந்து மாத்தியும் போடலாம் நிலைமண்டில இது அடிமறி. அப்ப அடியை முன்னு பின்னாக மாற்றி படித்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாறாது அப்படின்னா ஓசையோ பொருளோ மாறாது அப்படின்னு எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப மாறா காதலர் மலை மறந்த ஆறா கண்பணி வரலா என்னவே ஏரா மென்தோல் வலை நெகிழுமே கூராய் தோழி யான் வாழும் மாறே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பிரிவை வந்து பாத்தீங்கன்னா தலைவி வந்து தோழிகிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கு. இதுல நீங்க அதை மாத்தி போட்டீங்க அப்படின்னாலும் அடியை மாத்தி போட்டினாலும் என்னது எந்த அடியும் முதலடியாகவும் இறுதியடியாகவும் வைத்து பாடினாலும் முன்பினாக மாற்றினாலும் பாட்டின் ஓசையும் பொருளும் மாறாமல் வருதல் காண்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி மாறாம இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடி வந்து மரிமண்டில ஆசிரியப்பா அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப பொருளும் மாறாது ஓசையும் மாறாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது அடி மரிமண்டில ஆசிரியப்பா அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப ஆசிரியப்பா அப்படின்றது முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட். அப்ப ஆசிரியப்பாவின் வகைகளை பொறுத்தவரையும் நம்ம இங்க என்னென்னலாம் மார்க் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். இப்போ 1 2 3 போட்டு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அப்படின்னும் போது என்ன மார்க் பண்ணணும் அது. அதுக்கப்புறம் ஆசிரியப்பாவின் வகைகள் அப்படின்னா 4மே நமக்கு தெரியணும். அந்த வகைகளை இப்ப நேரிசை ஆசிரியப்பானா முச்சீராக வரும் வந்து அதாவது ஈற்றையில் அடி அந்த இறுதி அடிக்கு முந்தைய அடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முச்சீராக வரும் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி நாற்சீராக வரும் அப்படின்னு மத்ததெல்லாம் அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு. இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னும் போது வந்து முதல் அடியும் ஈற்றடியும் நாற்சீராகவே வரும் அப்படின்னு பார்க்கிறோம். இடையடிகள் இருசீர் அடியாகவும் முச்சீர் அடியாகவும் வரும் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப முதல் அடியும் கடைசி அடி வந்து பாத்தீங்கன்னா 4 சீர் இருக்கு. இடையில இருக்கிறதுலாம் 2 சீரா 3 சீரா இருக்கு. நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்னு பார்க்கும்போது நாற்சீர் அடியாகவோ அடிகளை முன்பின்னாக மாற்ற முடியாமல் நிலைத்திருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப படிச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாற்றவே முடியாது அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி 4 சீர்களா இருக்கு. அடி மரிமண்டில ஆசிரியப்பானா மாத்தி போடலாம், அடியை மாத்தி போடலாம், முன்பின்னாக மாற்றி போட்டாலும் அது ஓசையும் குறையாது பொருளோ சிதையாது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நாற்சீர் அடியாகவே வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட். கலிப்பாவின் பொது இலக்கணம் அப்படின்னு
நம்ம எடுத்து பார்க்க போறோம். கலிப்பா அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்த தலைப்பு நம்ம வெண்பா ஆசிரியப்பா அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ கலிப்பா அப்படின்னும் போது துள்ளல் ஓசை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ வெண்பா அப்படின்னா வந்து செப்பல் ஓசைன்னு பார்த்தோம். ஆசிரியப்பா அப்படின்னா அகவல் ஓசைன்னு பார்த்தோம். அதே மாதிரி கலிப்பா அப்படின்றது வந்து துள்ளல் ஓசை அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஸோ நிறை முதலாகிய வெண்பா உரிச்சீர் புளிமாங்காய் கருவிலங்காய் மிகுதியாக வரும். நேர் ஈற்று இயற்சீர் தேமா புளிமா என்ற 2 சீரும் வராது. கலித்தலையும் பிறத்தலையும் வரும். தரவு தாலிசை என்ற முதன்மை உறுப்புகளை பெற்று வரும். அராகம் அம்போதரகம் தனிச்சொல் சுரிதகம் என்ற துணை உறுப்புகளையும் பெற்று வரும். வெண்பா நடை போன்றதே கலிப்பு அப்படின்னா. ஸோ துள்ளல் ஓசை பெற்று வரும் அப்படின்னு அதை நோட் பண்ணிக்கலாம். உறுப்புகளின் வேறு பெயர்கள் அப்படின்னு தரவுக்கு எருத்தம் என்ற பெயரும் உண்டு. தாலிசைக்கு இடைநிலை பாட்டு என்ற பெயரும் உண்டு. இதெல்லாம் நமக்கு அப்படியே தனித்தனியாக கேள்வி கேட்டுருவாங்க. இந்த தனிச்சொல்லுக்கு கூன் தனிலை விட்டிசை என்ற பெயர்களும் உண்டு. சுரிதகத்திற்கு அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் சுழியம் என்ற பெயர்களும் உண்டு. அது அம்போதகரத்துக்கு அசையடி பிரிந்திசை குரல் சொற்சீரடி என் என்ற பெயர்களும் உண்டு. அராகத்திற்கு வந்து அடுக்கியல் முடுகியல் வண்ணகம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. தரவின் அடி எண்ணிக்கையை விட தாலிசையின் அடி எண்ணிக்கை குறைவாக வரணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சொற்பொருள்லேயும் நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. ஸோ அதனால என்ன பண்ணிடுறோம்னா நம்ம கலித்தொகையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓசை உடையது அப்படின்னு சொல்லி கலிப்பா எந்த ஓசை உடையதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா துள்ளல் ஓசை உடையது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். மற்றபடி உறுப்புகளின் வேறு பெயர்கள் அதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா துணை உறுப்புகளை பெற்றுடன் பார்க்குறோம். அந்த உறுப்புகள் என்னென்ன, ஸோ அதுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். ஸோ அதற்கு அடுத்து வந்து வஞ்சிப்பா கடைசியா வந்து. ஸோ வஞ்சிப்பாவின் பொது இலக்கணம் அப்படின்னா கனிச்சீரும் பிறச்சீரும் கலந்து வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கனிச்சீர் பிறச்சீர் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து கனிச்சீர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வந்து கனிச்சீர் அப்படின்றது வந்து பார்த்தோம். அதே மாதிரி மாச்சீர் அப்படின்னு பார்த்தோம். அந்த கனிச்சீரும் பிறச்சீரும் கலந்து வந்துச்சுன்னா அது வந்து வஞ்சிப்பா அப்படின்னு பார்க்குறோம். வஞ்சித்தலையும் பிறத்தலையும் வரும் அப்படின்னு பார்க்குறோம். குறைந்தது 3 அடி வரும். அதே மாதிரி குரல் அடியாகவோ 2 சீரடி சிந்தடியாகவோ வரும். அப்போ வஞ்சிப்பா கொஞ்சம் கலந்து தான் இருக்கு வந்து. அப்போ வஞ்சிப்பா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பா வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகைகள் 1 அப்படின்னு பார்க்குறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சித்தலையும் பிறத்தலையும் வரும். அதே மாதிரி கனிச்சீரும் பிறச்சீரும் கலந்து வரும். குறைந்தது 3 அடி வரும். அந்த குரல் அடியாகவோ 2 சீரடி சிந்தடியாகவோ அப்படின்னா முச்சீராக வரும் அப்படின்னு பார்க்குறோம். இது பெருசா கேட்கறது இல்லை. நமக்கு எதுல கேள்வி அதிகமா இருக்கு அப்படின்னா வெண்பாவிலையும் ஆசிரியப்பாவிலையும் கேள்விகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணிருக்கணும், ஸோ அதை மட்டும் நீங்க இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத நீங்க அப்படியே படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ புக்லயே நீங்க அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு அப்படியே இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஆனா சைட்ல டிக் பண்ணிருக்கேன், சர்க்கிள் பண்ணிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை மட்டும் நீங்க நல்லா நினைவில் வச்சுட்டீங்கன்னா போதும் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து யாப்பு இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பா வகைகள் அப்படின்றது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு வந்து. ஸோ அடுத்து நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறது திருக்குறள் அப்படி சொல்றோம். ஸோ திருக்குறள்ல நம்ம ஒரு 3 அதிகாரங்கள் வந்து இன்று வந்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அது திருக்குறள் பற்றிய கூற்றுகள் அப்படின்னு நம்ம படிச்சாச்சு ஏற்கனவே. திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு ஏற்கனவே படிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து அதிகாரம் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ முதல் அதிகாரமே என்ன அப்படின்னா ஒழுக்கமுடைமை அப்படின்னு அதிகாரம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அறத்துப்பால இல்லறவியல அதிகாரம் 14 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முதல் குறள் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது என்னது ஒழுக்கமே. அதனால ஒழுக்கத்தை உயிரினும் மேலாதாக கருத வேணும். அப்போ வள்ளுவர் வந்து உயிரினும் மேலானதாக எதை கருதுன்னு சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஒழுக்கத்தை. அப்போ உயிரினும் மேலானதாக கருதப்படணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எதை சொல்றாங்க கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஒழுக்கத்தை. இப்படிதான் நம்ம கேட்பாங்க வந்து. கேள்வி இப்படிதான் இருக்க போகுது. அப்ப நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது அப்படின்னு கேட்பாங்க. ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது அப்படின்னு கேட்பாங்க. உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாரு. ரெண்டுத்துக்கு ஆன்சர் என்ன? ஒழுக்கம் தான். ஆன்சர் வந்து ஒழுக்கம். ஆனா கேள்வி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வந்து 2 விதமான கேள்வி வரும் இந்த குறள்ல இருந்தே. ஒரு கேள்வி ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எதுன்னு கேட்பாங்க வந்து. உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என வள்ளுவர் எதை கூறுகிறார் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு. ஓகேவா? சோ இப்படிதான் கேட்பாங்க. அடுத்து இது வந்து 2 கேள்வி. இன்னொரு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வந்து. இப்ப என்ன பண்ணுவோம்னா டேஷ் டேஷ்ன்னு போட்டு அதுல ஒரு டேஷ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சொல்ல வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், இதுதான் கேள்வி கேட்போம். இப்ப முதல் எழுத்து எடுத்துறேன் வந்து. சோ ஒழுக்கம் அப்படின்றத தூக்கிட்டு டேஷ் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஏன்னா டேஷ் டேஷ் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டேஷ் டேஷ் அப்படின்ற இடத்துல வந்துடும் வந்து. சொற்பொருள் என்ன? விழுப்பம் அப்படின்னா என்னன்னா சிறப்பு வந்து. அதே மாதிரி ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் வந்து. இப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா இப்ப சீர் அடிப்படையில் கேட்டாங்களா. இப்ப முதல் கேள்வி இதுதான் வந்து முதல் கேள்வி.
ரெண்டாவது கேள்வி என்னன்னா டேஷ் போட்டு கோடிட்ட இடங்கள் மாதிரி போட்டு கேட்டுருவாங்க. மூன்றாவது கேள்வி என்னன்னா, 3 விதமான கேள்வி வந்துட்டு இருக்கு நமக்கு. 3 விதமான கேள்வி வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாம தடுமாறிடுறீங்க எக்ஸாம்ல வந்து. அப்ப மூன்றாவது கேள்வி என்னப்பா அப்படின்னா, இப்ப என்னது விழுப்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேஷ் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல வரக்கூடிய சொல்லு என்னன்னு கேட்டுட்டு விழுப்பம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம படிக்கிறத ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. போயிட்டு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா விழுப்பமே இருக்காது. ஆனா அதுக்கு பதிலா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்புன்னு இருக்கும். இப்படிதான் நம்மளை காலி பண்றாங்க வந்து. அப்ப கொஸ்டின் கேட்கும் போது வந்து நம்மளை காலி பண்றது எப்படி பாத்தீங்கன்னா வந்து என்னது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் போது விழுப்பத்தை நம்ம மனப்பாடமே பண்ணி வச்சிருப்போம். ஆனா அங்க விழுப்பத்துக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா ஆப்ஷன்ல சிறப்புன்னு கொடுத்துருக்கேன் வந்து. அதுதான் ஆன்சர் வருது. புரியுதா? சோ இப்போ எத்தனை விதமான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான கேள்வி. சொற்பொருள்ல டைரக்டாவும் போறதுலாம் இல்ல, குரலே கொடுத்துட்டு அந்த குரல்ல வந்து ஒரு fill in the blanks போட்டுட்டு கோடிட்ட இடங்களை கொடுத்துட்டு அந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டுட்டு அந்த சீரை கொடுக்காம அது தொடர்புடைய சொற்பொருளை கொடுத்து நம்மளை காலி பண்ணிடுறாங்க வந்து. அப்ப இந்த 3 விதமான கேள்விக்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா ஆன்சர் பண்ணிடலாம் வந்து. அது பொது தமிழ்லயும் ஆன்சர் பண்ணிடலாம், யூனிட் 6லயும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறோம் வந்து. ஓகேங்களா? அடுத்து இலக்கண குறிப்பு. ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஒழுக்கம் அப்படின்றது என்ன சொல்லுது, என்ன குறிக்குது அப்படின்னா வந்து தல் அம் அப்படின்றது வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மை அப்படின்னு வந்துச்சுன்னா தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ஒழுக்கம் அம் அப்படின்னு வந்துச்சுல, அதனால தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அதே படும் அப்படின்னா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு பார்க்குறோம் வந்து. செய்யப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வினை முற்றாதான் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். முற்று பெறுதல் அப்படின்னு பார்க்குறோம். அதனால வினைமுற்று. அப்போ இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாரிதோம்பி காக்க பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை வந்து. ஸோ அப்படின்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் வந்து. ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை என்னது விரும்பி காத்தல் வேண்டும். எதை வந்து வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாடு பட்டாவது விரும்பி காக்க வேண்டும் சொல்றாரு கேட்பாங்க. இது ஒரு கேள்வி. எப்பாடு பட்டாலும் விரும்பி காக்க வேண்டியது எது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கேள்வி கேட்பாங்க வந்து. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது நல்ல துணை அப்படின்னு கேட்பாங்க. கேட்டானா ஒழுக்கமே நல்ல துணை. இப்படிதான் கேள்வியை போடுறாங்க வந்து. ஸோ அப்போ கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது நல்ல துணையாகும் அப்படின்னு கேட்டால் ஒழுக்கம் தான் வந்து. எப்பாடு பட்டாவது விரும்பி காக்க வேண்டியதா வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒழுக்கம் தான். அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னு குரல். அப்படி வரக்கூடிய குரல் வந்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை சீர்கேட்பாங்க வந்து. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரிந்தோம்பி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி, இந்த பரிந்தோம்பின்ற சொல்லுக்கு பதிலா விரும்பின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ கொடுக்கும்போது என்னடா இது விரும்பி காக்க ஒழுக்கம் அப்படி குரல் படிச்ச மாதிரியே இல்லையே, நம்ம படிச்சது வந்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படிதானே இருக்கு அப்படின்னு நினைப்போம் வந்து. அந்த மாதிரி தான் நமக்கு போடுறாங்க. அப்ப ரெண்டாவது சீரு, மூன்றாவது சொற்பொருள் வச்சு போட்டுறாங்க வந்து. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். அப்ப தேரினும் அப்படின்ற இடத்துல டேஷ் கொடுத்துட்டு ஆராய்ந்து பார்த்தல் அப்படின்னு கொடுத்துருவாங்க வந்து. ஸோ அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதையும் தெரிஞ்சுக்கணும், இங்கேயும் இருக்கும். இங்கே பொறுத்தவரையும் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வியா கேட்டுருவாங்க. இங்க வந்து கோடிட்ட இடமா போட்டுருவாங்க. இந்த கோடிட்ட இடத்துல இருக்கிற சொல்லுக்கான சொற்பொருள் அடிப்படையில் கேட்டுருவாங்க. அதான் மூன்றாவது கேள்வி வந்து. அடுத்து இலக்கண குறிப்பு. காக்க அப்படின்னா வந்து அப்படின்னு வந்துச்சுன்னா வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு பார்க்குறோம். பரிந்து தெரிந்து அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது வினை எச்சங்கள். ஆனால் முடிவு வராமல் இருக்கு. பரிந்து என்ன பரிந்து, தெரிந்து என்ன தெரிந்து, அப்ப முடியல, அப்ப ஊன் வருது இல்ல, அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன சொன்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏற்கனவே பார்த்ததான். பிரித்தறிதல் அப்படின்னு பார்க்கும்போது பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து குட்டல் ஓம்பி வந்து, தெரிந்தோம்பி தெரிந்து குட்டல் ஓம்பி வந்து. ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இலக்கண குறிப்பு நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிரித்தறிதல் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். பரிந்தோம்பி பரிந்து குட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து குட்டல் ஓம்பி அப்படின்னு ஸோ நமக்கு முக்கியம் அப்படிங்க. அடுத்து ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் வந்து. ஸோ அப்போ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரை உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்குடியினர் வந்து. ஸோ அப்போ யாரை வந்து உயர்குடின்னு சொல்றாரு வள்ளுவர் கேட்பார் வந்து. யாரை வந்து உயர்குடியினர் சொல்றாரு, யாரை வந்து பார்த்தீங்கன்னா இழிகுடியினர் சொல்றாரு. அப்ப ஒழுக்கம் இருந்தது, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் வந்து. ஒழுக்கம் இல்லாதவரே, ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அப்ப யார உயர்குடி யார் இழிகுடின்னு யார் வல்ல சொல்றாருன்னா ஒழுக்கம் உள்ளவரை வந்து உயர்குடியும், ஒழுக்கம் இல்லாதவரை வந்து பாத்தீங்கன்னா இழிகுடின்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு பார்க்கிறோம். இழிந்த பிறப்பாய் விட எலிகுடி அப்படின்னு பார்க்கறது. அப்ப குடிமைனா என்னது உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் வந்து. சோ இப்ப நமக்கு வந்து சொற்பொருள் அடிப்படையும் கேட்பாங்கன்னு சொல்லலாம். இப்ப சீர் என்ன, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம், ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சீர் அடிப்படையில கேட்டுருவாங்க. இப்ப இதுல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
குடிமை அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், குடிமை அப்படின்ற சொல்ல கொடுக்காம அது போல நமக்கு பார்க்கக்கூடிய உயர்குடின்னு கொடுத்துரும். இழுக்கம் அப்படின்ற இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, ஒழுக்கம் இல்லாதவர். அப்ப இழுக்கம் அப்படின்ற இடத்துக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, இழுக்கம் அப்படின்ற சீர் வந்து கேட்காம அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க வந்து கொஸ்டின் என்ன போட்டுருவாங்க, ஒழுக்கம் இல்லாதவர்னு போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி போட்டு நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இலக்கண குறிப்பு என்னப்பா, இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் வந்து. பெயரச்சம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இழிந்த பிறப்பு. ஒரு பெயர்ச்சொல் வந்து இருக்கு, பிறப்பு அப்படின்றது. அதுல வந்து இழிந்த அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சத்தை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு. அதனால பெயரச்சம் முடிவு பெறல. இழிந்த பிறப்பு, எதை இழிந்த பிறப்பு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் வந்து இழிந்த பிறப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் வந்து. ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள என்னது இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்தே போகும் வந்து. அப்ப கல்வியை வந்து மறந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் வந்து. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் வந்து 10th நமக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருந்த கண்டென்ட் தான் நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, மறந்துட்டோம். திருப்பி வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்ப 6ஆவதுல இருந்து 10வது தமிழ் படிக்காம வந்திருப்பீங்க, தமிழ் படிச்சு தான் வந்திருப்பீங்க. இப்ப திருப்பி அதே தானே படிக்கிறோம், சிலபஸ் மாத்திட்டாங்க. அது ஒரு பக்கம் உங்களுக்கு புரியுது நீங்க சொல்றது. அப்ப மாத்திட்டாலும் என்ன பண்றது, நம்ம திருப்பி உட்காந்து ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி படிச்சது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில படிச்சது அது வேற மெத்தட், இப்ப இது வேற மெத்தட். அப்ப இங்க எப்படிலாம் நம்ம கேட்போம், அங்க வந்து திருக்குறள் எழுதிட்டு பொருள் எழுதிதான் மார்க் போட்டுருவாங்க. இங்க நம்ம திருக்குறள் எழுத முடியாது, பொருள் எழுத முடியாது. திருக்குறள்ல நாங்க விடுபட்ட இடங்கள்ல வந்து ஃபில்அப் பண்ணணும், அந்த மாதிரி கேள்வி கேட்போம். வள்ளுவர் இந்த இடத்துல என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்ல வராரு வந்து அப்படி சொல்லிட்டு போட்டு நம்மளை காலி பண்ணிடுறாங்க வந்து. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஆழமா படிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டித் தேர்வுல பண்றோம். அடுத்து ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்றோம். அப்ப ஒருவன் தான் கற்ற கல்வி மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்ற. அப்ப கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு பாக்குறோம், இலக்கண குறிப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொலல் அப்படின்னும் போது அல் ஈற்று தொழிற்பெயர் அப்படின்னு பாக்குறோம். நம்ம கொலல் அல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஈற்று தொழிற்பெயரா வந்து நம்ம போது அப்படிங்க. மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அப்படின்னு பாக்குறோம். மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த 7 சீர் வருது. இந்த 7 சீரும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அது நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒழுக்கமுடைய முக்கியமான அதிகாரம், அதனால கண்டிப்பா இதை நம்ம மனப்பாடம் பண்ணிடணும் வந்து. அடுத்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலாக்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்லும் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அப்ப யாருக்கு உயர்வு இருக்காது, யாரிடம் செல்வம் இருக்காதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா பொறாமை உடையவன், பொறாமை இருக்கிறவங்க கிட்ட செல்வம் நிலைக்காது வந்து. அதே மாதிரி உயர்வு யாருக்கு இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து யாருக்கு இருக்காது, ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்னு. அப்ப பொறாமை உடையவனா இருந்தா செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவனிடம் என்ன ஆகுதுன்னா உயர்வு என்னது உயர்வு இருக்காது அப்படின்னு. அப்ப நமக்கு வந்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு வந்து. அப்ப அழுக்காறு உடையான்கண், அழுக்காறு அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க, அழுக்காறு அப்படின்றதுக்கு போல நம்ம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அது அது எதை சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரக்கூடிய சீரோட பொருள் என்னன்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா பொறாமை வந்து. ஆக்கம் அந்த இடத்துல ஆக்கம் போன்றில்லை வந்து. அப்ப என்னன்னா செல்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்து. செல்வம் நிலைக்காது அப்படின்னு பாக்குறோம். அப்ப செல்வம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க வந்து. அப்ப நம்ம டேஷ்ல கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சீரும் தெரியணும், அந்த சீருக்கான பொருளும் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சரியா விடையளிக்க முடியும் அப்படின்னு. அடுத்து இலக்கண குறிப்பு வந்து உடையான் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்க்கலாம். உடையான் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னது, உடையான் வினையால் அணையக்கூடிய ஒரு பெயரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அவனுக்கு பெயர் சொல்ல வந்து மாறுது அப்படின்னா வினைதான் வந்து அதை வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். வச்சுட்டு இருக்கவனுக்கு பெயரா வந்து மாறிடுது, அதனால வினையால் அணையும் பெயரா வந்து மாறிடுது. அணி என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஊமை அணி வந்து வருது. ஏன் ஊமை அணி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது போல அப்படின்னு வந்துருச்சா, அதனால என்ன ஆயிடுச்சு, அது வந்து ஊமை அணியா மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதான் வந்து ஓமையணி வந்து. அடுத்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து வந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் வந்து ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் வந்து. அப்ப யார் வந்து ஒழுக்க சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னா மன வலிமை மிக்கோர் வந்து. மன வலிமைக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன தெரியும், ஒழுக்கம் தவறுதல் ஏற்படும் குற்றம். இப்போ ஒழுக்கம் தவறிட்டீங்கன்னா ஏற்படுற குற்றத்தை நினைச்சு பார்த்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒழுக்கம் தவறவே மாட்டாங்க. ஏன்னா மன வலிமை அவங்களுக்கு வந்து இருக்கு. எந்த ஒரு சொல்லலாம் மிகப்பெரிய செல்வம் கிடைக்குது, அப்படி கிடைச்சாலும் வேணாம், எனக்கு ஒழுக்கம் தவற மாதிரி இருக்கா, எனக்கு வேண்டியதே இல்லை, அந்த செல்வத்தினால நல்ல மகிழ்ச்சியா வாழலாம் அப்படின்னா அப்படி அந்த வாழ்க்கை, அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மன வலிமை வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் பாடுப கரிந்து. இப்போ ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து.
ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். ஏதம் அப்படின்னா குற்றம் வந்து. உறவோர் அப்படின்னும் வினையால் அணைம்பெயர் வந்து. ஸோ உறவோர் அப்படின்னா வினை தான், அந்த வினை வந்து அவருக்கு பெயரா வந்து மாறுது. அப்போ உறவோர்னா மன வலிமை உடையவர் வந்து. ஸோ அப்போ அவருக்கு என்னன்னா மன வலிமை இருக்கு. மன வலிமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினை வந்து. ஸோ வினையால் அணைம்பெயரா வந்து மாறுது அப்படி பார்க்குறோம். அடுத்து 7வது குறள் வந்து. ஸோ ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி வந்து. பொருள் என்ன? ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவார், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழி அடைவார். அப்ப யார் வந்து மேன்மை அடைவர், யார் வந்து பழியை அடைவர் அப்படின்னு கேட்பார் வள்ளுவர் வந்து. யாரை சொல்றாருன்னு கேட்பாங்க. மேன்மை யாருக்கு கிடைக்கும், பழி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒழுக்கம் இருக்கிறவனுக்கு மேன்மையும், ஒழுக்கம் இல்லாதவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடையக்கூடாத என்னது பழியை வந்து அடைவர் வந்து. அப்ப எய்துவார்னா அடைவார் அப்படிங்க. அப்ப எய்துவார் அப்படின்ற இடத்துல நம்ம டேஷ் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, எய்துவார் சொல்லி ஆப்ஷன்ல இருக்காது, ஆனா அடைவர் அப்படின்னு ஆப்ஷன் வந்துருக்கும். அப்ப எய்தா பழி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சமா இருக்கு வந்து. எய்தா பழி அந்த என்னது அடையக்கூடாத இந்த பழியை வந்து அடையிறாங்களா, அப்ப அடையக்கூடாது அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா இருக்கு வந்து. இறுதியில வந்து பாத்தீங்கன்னா என்னது வந்து ஈறு கெட்டதா இருக்கு, அதே மாதிரி எதிர்மறையா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று அப்படின்னு பாக்குறோம் வந்து. ஸோ எய்துவர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருது, அப்ப வினை வந்து முடிஞ்சது, அப்ப வினை முற்று. அது எய்துவர் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து அரு வந்துச்சுன்னா அது வந்து பலர்பாலா வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இலக்கண குறிப்பு. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். எய்துவர் அப்படின்னா எய்து கூட்டல் இவ் கூட்டல் ஆர் வந்து பிரிக்க முடியும். அதுமாதிரி எய்து அப்படின்னா பகுதி, இவ் அப்படின்றது எதிர்கால இடைநிலை வந்து. அதே வந்து அர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எய்துவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலர்பால் வினைமுற்று விகுதியாக வந்து பார்த்தோம் வந்து. அடுத்து நன்றிக்கு வித்தாக நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கானது வந்து. தீயொழுக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை விளைவிக்கும். அப்போ எது நன்மை தரும் எது துன்பத்தை கொடுக்கும்னு கேட்பாங்க. கேட்டானா நல்லொழுக்கம் அப்படின்றது நன்மையும், தீயொழுக்கம் அப்படின்றது துன்பத்தையும் கொடுக்கும். இதுதான் வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ இது இம்பார்ட்டன் வந்து. அப்ப நன்றிக்கு வித்தாக நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் வந்து. இடும்பை அப்படின்னு துன்பம் அப்படின்னு பார்க்கணும். வித்து அப்படின்னா விதை வந்து. இதுவும் நமக்கு வந்து கேட்பாங்க வந்து. இந்த இடும்பை அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க, அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கு போல ஆப்ஷன் என்ன துன்பம்னு கொடுத்துருப்பாங்க, இடுமையும் கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாக, தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை விளைவாக தரும் அப்படி பார்க்கணும். ஸோ அப்ப வித்து அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வித்தாக விதை வந்து, இடும்பைனா துன்பம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னா பண்பு தொகைகள் வந்து. ஸோ நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னா பண்பு குறிக்குது வந்து. அதனால பண்பு தொகைகள், நல்ல பண்பு இருக்கு, கெட்ட தீயனா கெட்ட பண்பு இருக்கு அப்படின்னா அது வந்து பண்பு தொகையா இருக்கணும். ஒழுக்கம் உடையவர் கண் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் செலல் வந்து. பொருள் வந்து நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல இயலாது அப்படி பார்க்கிறோம். அப்ப நல்ல ஒழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை, அப்ப தவறியும் தம் வாயால் வந்து தீமை தரும் சொற்களை யாரால சொல்ல முடியாதுன்னு கேட்பாங்க. கேட்டானா நல்லொழுக்கம் உடையோரால் அப்படின்னு ஆன்சர் வந்து இதுதான். நல்லொழுக்கம் உடையோரால் என்ன பண்ண முடியாது, தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அப்போ ஒல்லாவே அப்படின்னா இயலாவே வந்து. அப்போ ஒல்லாவே அப்படின்றது என்னது, இயலாவே அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒழுக்கம் உடையார் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல், ஒல்லாவே இயலாவே அப்படின்னு பார்க்கிறோம். இலக்கண குறிப்பு அப்படின்னா சொலல் அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னு. இலக்கண குறிப்பு வந்து சொலல் அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னு. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லா அறிவிலார் தார். ஸோ உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதவர். உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர், எவ்வளவு கற்றறிந்தாலும் அறிவில்லாதவர். அப்ப யார வந்து வள்ளுவர் வந்து அறிவில்லாதவர் சொல்றாரு அப்படின்னா உலகத்தோட பொருந்த வாழாதவர் அப்படி பார்க்கலாம். உலகத்தோட பொருந்தி வாழ முடியாதவர், எவ்வளவுதான் கல்வி கற்றவரா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாரு, கல்லாதவர் அப்படின்றார். அப்ப யாரை வந்து இங்க கல்லாதவர் சொல்றாரு அப்படின்னா உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் வந்து அவரை தான் என்ன சொல்றாரு, கல்லார் அறிவில்லாதார் அப்படின்றாரு வந்து. ஸோ அப்ப இங்க சொல்லக்கூடிய வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட பொருந்தி வாழணும் அப்படின்றாரு வந்து. அப்ப உலகம் அப்படின்றது யாருன்னா உயர்ந்தோர், அந்த உயர்ந்தோரோட பொருந்த, ஒட்ட அப்படின்னா பொருந்த வந்து, ஒழுகல்ல நடத்தல் வாழ்தல், அப்படி வாழ முடியாதவங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கல்லார் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒழுக்கமுடைமை. அடுத்து பொறையுடைமை. இப்ப நம்ம சீரு வந்து கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நம்ம பாக்குறது எல்லாமே கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். அது ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. பொருளை மட்டும் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். அதன் அடிப்படையில படிச்சுக்கோங்க. படிச்சிட்டீங்கன்னா கேள்வி கேட்கும்போது டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி சொற்பொருளும் எப்படி ஆன்சர் பண்றது, இந்த ரெண்டு தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சீர் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். இது ரெண்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா 7 சீர் கண்டிப்பா நினைவில் வச்சுக்கணும். அந்த சீருக்கான பொருள் என்னன்னு வரும், இதுல எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்துக் கொள்வதே சிறந்த பண்பாகும் அப்படின்னு. அப்ப சிறந்த பண்பா வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா
பொறுத்து கொள்ளுதல், அவ்வளவுதான் வந்து. ஸோ அப்ப பொறுத்து கொள்ளணும். யாருன்னா நம்மளை இகழ்ந்து பேசுறாங்க, நம்மளை குறை சொல்றாங்க, திட்டுறாங்க, உடனே வரைஞ்சு கட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து நீங்க என்ன கிடையாது, உங்ககிட்ட சிறந்த பண்பே இல்லைன்ற. சிறந்த பண்புனா பொறுத்துக்கிட்டு யாரு இருக்கானோ அவங்க சிறந்த பண்பு. அப்ப அகழ்வாரை தோண்டுபவரை வந்து அகழ்வாரைன்னு தோண்டுபவரை வந்து, இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவர், தலை அப்படின்னா சிறந்த பண்பு. இப்ப என்ன பண்ணிடுவாங்க, இங்க கொடுத்துட்டு தலை அப்படின்னா என்னது, சிறந்த பண்பு. அப்ப தலைக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், சிறந்த பண்பு சொல்லி ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இலக்கண குறிப்பு அப்படின்னா பொருத்தல் அப்படின்னா தொழில் பெயர். தல் அல் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன சொன்னோம், தொழில் பெயர் சொன்னோமா, ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அகழ்வார் இகழ்வார் அப்படின்னும் போது என்னன்னா வினையால் அணையும் பெயர். அந்த வினையை செய்யறாரு, தோன்றவரு திட்டுறவரு. அப்ப தோன்றவருக்கும் திட்டுறவருக்கும் என்ன பண்ணிட்டோம், அது வந்து பெயர் வினை. அந்த வினையின் காரணமா அவங்க தோண்டிட்டு இருக்காங்க, அதான் வினை. அதனால அவருக்கு ஒரு பெயர் கிடைச்சிருது, அதான் வினையால் அணையும் பெயர். வந்து திட்டுறவரு, திட்டுறதுனால அவர் என்ன சொல்றோம், அவர் வந்து இகழ்வார்னு சொல்றோம். அப்ப அவருக்கு ஒரு பேரே கிடைச்சிருது, அப்ப இகழ்வார் அப்படிமா. அப்ப வினையால் அணையும் பெயர். வந்து பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது அகழ்வார் அப்படின்னா அகல் கூட்டல் இவ் கூட்டல் ஆர். அகல் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் அப்படின்னா பலர்பால் வினை முற்று விகுதி. அணி என்னன்னா ஓமை அணி வந்து, ஏன்னா அது போல போன்ற அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணிடணும் வந்து, ஸோ அது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொன்னோம். வந்து இப்ப என்னது தாங்குவது போல, போலன்னு வந்துச்சா, அப்ப வந்து என்ன சொல்லலாம், ஓமை அணி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுல பயின்று வரக்கூடிய அணி வந்து ஓமை அணி அப்படி பார்க்குறோம். வந்து அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுதல் சிறந்தது, அதை விட சிறந்தது என்னன்னா அத்துன்பத்தை மறந்து விடுவார். அப்ப அதாவது பொறுத்துக் கொள்ளுதலை விட சிறந்ததுன்னு வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. பொறுத்து கொள்றதை விட சிறந்தது என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்க என்னது, மறந்து விடுதல். அது மறந்துடணும். யாராவது நமக்கு வந்து ஏதாவது கெட்டது பண்ணியிருந்தானா உன்னை வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது சிறந்த பண்பு கிடையாது. மறந்துட்டீங்கன்னா என்னது, அது சிறந்த பண்பு. ஸோ அப்பதான் என்ன பண்ணணும், நம்ம நிம்மதியா இருக்க முடியும். திட்டினவனுக்கு காலம் முழுசும் தண்டனை என்னன்னா, நான் ஐயோ நம்ம திட்டமே, வந்து தவறுதலா பேசிட்டோமே, இழிவா பேசிட்டோமேன்னு உட்காந்து அவன் வந்து அந்த ரூம் போட்டு அவன் தான் அழுகணும். தேவையில்லாம நம்ம ரூம் போட்டு அழுதுட்டு இருக்கோம். வந்து கதறி கதறி எதுக்கு நம்ம அழுகிறோம் அப்படின்றது வந்து வள்ளுவர் தெளிவா சொல்றாரு. என்னது, பொறுத்தல் சிறந்த பண்பு. அதை விட சிறந்த பண்பு என்னன்னா மறத்தல்ன்ற வந்து. ஸோ அப்போ மறந்துடுங்க அப்படின்றார் வந்து. அதான் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அப்போ பொறுத்தல்லாம் பொறுத்துக்கொள்ள, இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை. இப்போ இந்த இறப்பினை அப்படின்றது சிறு பிறர் செய்த துன்பத்தை, இதுதான் நமக்கு வந்து தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து இலக்கண குறிப்பு மறத்தல் பொறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மறத்தல் பொறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா தல் வருதுல தொழிற்பெயர், அவ்வளோதான். நன்று அப்படின்றது குறிப்பு வினைமுற்றல் வந்து. ஸோ நன்று அப்படின்னு இந்த குறிப்பால் வந்து ஏதோ செஞ்சிருக்காங்க, செஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னது நன்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நல்லதுன்னு சொல்றோம். அப்போ குறிப்பு வினைமுற்றா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து பகுபதர் வல்லுப்பெயர்கள் மறத்தல் மர கூட்டல் இத்து கூட்டல் தல் அப்படின்னு பார்க்குறோம். மரம் பகுதி இத்து சந்தி, தல் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, தொழிற்பெயர் விகுதின்னு சொல்லி பார்க்கலாம். தல் அல் அப்படின்னு வந்தா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமை வந்து. அது போல பூமியணி வந்துருச்சா, அறிவற்றார் செய்யும் தீங்களை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வறுமை. அப்ப வறுமையில் கொடிய வறுமையா எதை சொல்றாரு வந்து, வலிமையில் சிறந்த வறுமையா எதை சொல்றாருன்னு கேட்பாங்க வள்ளுவர். அப்ப வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு வந்து, வறுமையில் கொடிய வறுமையா எதை சொல்றாரு, வலிமையில் சிறந்த வலிமையா எதை சொல்றாரு அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப வறுமையில் கொடிய வறுமை என்னன்னா, வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு நம்ம வரவேற்க முடியாம இருக்கிறது வந்து, எதுவுமே கொடுக்கறதுக்கு உணவே இல்லை, அதுதான் மிக கொடிய வறுமை அப்படின்றாரு வந்து. நம்ம சாப்பிடாம இருக்கிறது கூட வறுமை இல்லை, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதுவுமே உணவு கொடுக்க முடியலன்னா அதான் வறுமை வந்து. அப்ப வலிமையில் சிறந்த வலிமையா வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, என்னது பொறுத்துக்கிறது வந்து. அறிவற்றார் அறிவில்லாதவங்க செய்யக்கூடிய தீங்க வந்து பொறுத்துக்கிறது அப்படின்றது வலிமையில் சிறந்த வறுமையா இருக்கும். அப்ப இன்மை அப்படின்னா என்னன்னா வறுமைன்னு பாக்குறோம் வந்து. ஓரால்னா தவிர்த்தல், மடவார் அப்படின்னா அறிவற்றவர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சொற்பொருள் நமக்கு முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். விருந்து அப்படின்னும் போது என்னன்னா பண்பாகு பெயர், விருந்து உபசரிக்கிறது பண்பு வந்து. அண்ட் ஓரால் பொறை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அல் அப்படின்னு பார்க்குறோம். ஐ வந்து மை அப்படின்னு வந்தாலும் ஐ வருது, பொறை வருதுல, அதனால தொழில் பெயர்கள் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அணி அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அங்கதான் நம்ம என்ன வருது வந்து, அது போல அப்படின்னு வந்துருச்சுன்னா ஊமை அணி வந்து. அது என்ன சொல்றோம், எடுத்துக்காட்டு ஊமைனியா வந்து இருக்கு. இப்போ எடுத்து சொல்றோம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப வறுமையில் கொடிய வறுமை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா விருந்தினை வரவேற்க முடியாது. அப்ப அறிவற்றார் செய்யும் தீங்களை பொறுத்துக் கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையா வந்திருக்கு. அது கொடிய, இது வந்து சிறந்த. அப்ப வந்து அதுக்கு இதை எடுத்துக்காட்டு நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டு உமை நியமிக்கணும். அடுத்து நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்பட முடியுமா. அப்ப நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் முடியும். அப்ப நல்ல குணம் நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணோம், பொறுமையை நம்ம போற்றி கடைபிடிக்கணும். அப்ப நல்ல குணம் அப்படின்றது என்னன்னா பொறுமை தான் வந்து.
அப்ப நல்ல குணம் நீங்காது இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பொறுமையை போற்றி கடைபிடித்தல் வேணும். நிறை சால்பு அப்படின்னு பார்க்கிறோம். இலக்கண குறிப்புனா நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். நீங்காமை மை அப்படின்னா தொழிற்பெயர், நீங்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப போற்றி அப்படின்னும் போது வினையச்சம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஊ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வினையச்சம். போற்றி எதை போற்றி அப்படின்னும் போது அது எச்ச உறுப்பா இருக்கு, முற்றுப்பெறல வந்து. ஸோ அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு வினைமுற்று தேவைப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பார், பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னு பார்க்கிறோம். வந்து பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், ஆனால் பொறுத்துக் கொள்வரை பொன் போல் மதித்து. அப்ப யாரை வந்து சான்றோர் வந்து பொன் போல மதித்து வச்சுப்பாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்பவரை வந்து. யார சான்றோர் வந்து பொருட்டாக மதிக்க மாட்டாங்க அப்படின்னா வந்து தண்டிப்பவரை வந்து. அப்ப யாராவது தப்பு பண்ணாங்களா அவங்கள உடனே போய் தண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சான்றோர் என்ன பண்ணாங்க? பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. பொறுத்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பொன் போல மதித்து மனதில் வைத்துக் கொள்ள வந்து. அப்போ ஒரு தாரை தண்டித்தவரை வந்து. ஒன்றாக ஒரு பொருட்டாக, பொதிந்து அப்படின்னா வைப்பர், மனதில் வைத்துக் கொள்வார் வந்து. ஸோ ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக வந்து, பொதிந்து வைப்பர்னா மனதில் வச்சுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தார் அப்படின்னு போது என்னன்னா அவருக்கு பேரா வந்துடுது. யாருன்னா வந்து தண்டிக்கிறாருல அவருக்கு தண்டனை கொடுக்குறாரு, அப்ப வினையால் அணையும் பேர் வந்து. பொதிந்து வந்து வருது, அப்ப வினையச்சம் அப்படின்னு பார்க்குறோம். எதுக்காக பொதிந்து அப்படின்னா என்னது? வைத்துக் கொள்ளுது அடிச்சு பார்க்குறோம். மனதில் அப்படின்னு பார்க்குறோம். என்னத்தை வைத்துக்கிறாங்க தெரியாது, அப்ப வினையச்சமா வந்து இருக்கு. பகுபத விருப்பிணக்கணும் வைப்பார் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டலார் வந்து. வை பகுதி இப் சந்தி இப் எதிர்கால இடநிலை ஆறு பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படி பார்க்குறோம். ஸோ அப்ப எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து பகுபத விருப்பினா வைப்பார் வந்து வை இப்பு ஆர் அப்படின்னு பார்க்குறோம். வைப்பார். அடுத்து ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். சிறப்பான குரல் வந்து. அதாவது தண்டித்தவருக்கு என்ன ஆகும்னா பிறசையும் தீமையை பொறுத்து கொள்ளா தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் வந்து. யாருக்கு ஒரு நாளைக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா என்னது வந்து பிறசையும் தீமையை பொறுத்து கொள்ளா தண்டித்தவருக்கு வந்து. அப்ப ஒருத்தாருக்கு ஒரு நாள் தான் இன்பம், ஆனா பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் வந்து. பொறுத்தவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை பொறுத்து கொண்டவர் வந்து புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் வந்து. அப்ப தண்டனை கொடுத்தவனுக்கு ஒரு நாளைக்கு தான் அவனுக்கு இன்பம் கிடைக்கும், ஆனா தண்டனை கொடுக்காம தாங்கிக்கிட்டு இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்றது வந்து. அப்ப பொன்றும் துணையும் புகழலாம் உலகம் உள்ளவரை அப்படின்னு பார்க்கிறோம். பொருள் இலக்கண குறிப்பு ஒருத்தார் பொறுத்தார்னா வினையால் அணையும் பேர். பேரா வந்துருது அவருக்கு வந்து. யாரும் ஒருத்தார்னா தண்டிக்கிறவர், பொறுத்தாரா பொறுமையா இருக்கிறார். அப்ப அந்த வினை அவங்க செய்யக்கூடிய செயல்னால அவங்களுக்கு பெயரா ஆகி வருதுனால வினையால் அணையும் பெயர். அப்ப ஒருத்தார் ஒரு கூட்டல் இத்து கூட்டலார், இத்து தாருக்குல ஆனால் 2 இத்து வருது. அடுத்து ஒரு பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஆறு வந்து பல பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நின்று வந்து. செய்யத்தக்காத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை, அறத்துக்கு மாறான செயலை செய்யவே கூடாதுன்ற வந்து. அப்ப திறனல்ல செய்யத்தகாத வந்து நோன் வந்து துன்பத்துக்கு வருந்தி வந்து. இது சொற்பொருளா வந்து இருக்கு. நம்ம அறத்துக்கு மாறா செய்யக்கூடாது வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா நமக்கு மற்றவங்க துன்பம் செஞ்சாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா அருந்தி துன்பத்துக்கு மாறான செயல்களை வந்து பாத்தீங்கன்னா அறத்துக்கு மாறான செயல்களை நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு பாக்குறோம். அப்பயும் அறம் தவறக்கூடாதுன்றார். இலக்கண குறிப்பு அப்படின்னா தற்பிறார் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. தற்பிறார் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பிறார் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை. அண்ட் செய்யணும் அப்படின்னும் இழிவு சிறப்பின்மை அப்படின்னு பார்க்கிறோம். செய்யணும் அப்படின்னா இழிவு சிறப்பின்மையா இருக்கு. நொந்து அப்படின்னா வினையச்சம் வினையச்சம் வந்து. அரண் திறன் அப்படின்னா ஈற்று போலிகளா வந்து இருக்கு. அறம் திறம் தான் வரும், அது இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈற்று போலி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஸோ அதுல வரும் அப்படின்னு பார்க்கிறோம். தற்பிறார் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு பார்க்கிறோம். திருப்பி போயிட்டு பாருங்க, இது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே பார்த்ததுதான். அதை வச்சு நீங்க திருப்பி வந்து போட்டுடலாம். அடுத்து வந்து மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தாம் பொறுமையினால் வெற்றி கொள்ளும். எப்படி வெற்றி கொள்ளணும்னா பொறுமையா இருந்து வெற்றி கொள்ளணும். அப்ப செருக்கினால் தீமை செய்தவரை எப்படி நம்ம வெற்றி கொள்ளணும்? பொறுமையால தான் வெற்றி கொள்ளணும். அப்ப மிகுதியான மனசெருக்கால், மிக்கவைனா தீமை, தகுதியான பொறுமையால் வந்து வெல்லணும் அப்படின்றாரு வந்து. அப்ப செய்தாரை அப்படின்னா வினையால் அணையும் பேர். செய்தாரை வந்து வினையால் அணையும் பேரா மாறி இருக்குது. விடல் அப்படின்னா அல் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து என்னது? விடல் வந்து அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்றா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். அல் ஈற்று வேங்கோல் வினைமுற்றா விடல் அப்படின்னும் போது அது வேங்கோல் வினைமுற்றா வந்து மாறுது அப்படின்னு. வேங்கோல் வினைமுற்றம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த ரூலை எடுத்து திருப்பி பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அடுத்து 9வது துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தாராய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் வந்து. வரம்பு கடந்து பேசுவரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே. என்ன சொல்றோம்னா வந்து பற்றற்ற துறவியின் மேலான, பற்றற்ற துறவியின் மேலானவர் யாருன்னு வள்ளுவர் கேட்டுருவோம். பற்றற்ற துறவியை விட மேலானவர் யாரு அப்படின்னு கேட்பான். கேட்டாங்கன்னா வரம்பு கடந்து ஒருத்தன் தீய சொல்ல பயன்படுத்தினான் அப்படியே அப்பயும் பொறுத்துக்கிட்டு யார் இருக்கானோ அவங்கதான் வந்து பற்றற்ற துறவியோட மேலானவர் வள்ளுவர் சார். துறந்தார்னா பற்றினை விட்டவர் அப்படின்னு பார்க்கிறோம். இறந்தார்னா வரம்பு கடந்தவர் பார்க்கிறோம். இன்னா அப்படின்னா தீயர்,
நோர்க்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர் வந்து. ஸோ அப்போ பொறுத்துட்டு இருக்கிறவர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பற்றிட்ட துறவிடும் மேலானவரை கருதப்படும். வரம்பு கடந்து பேசுவது தீய சொற்களை பொறுத்து இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப இறந்தார் துறந்தார் நோர்க்கிற்பவர்னா வினையால் அணையும் பேரா வந்து மாறிடுது. இன்னாச்சொல் அப்படின்னா ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சமா வந்து இருக்கு அப்படிங்க. அதுமாதிரி இறந்தார் இற கூட்டல் இத்து இந்து பிராக்கெட்ல இருந்து இத்து கூட்டல் ஆறு இறந்தார் அப்படின்னு பகுபத உறுப்பிலக்கணமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அந்த கடைசி குறள் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாது நோற்பவர் பெரியார் பெற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. ஸோ உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்ணா நோன்பு இதுக்கு முன்னாடி தவம் செய்யறவங்களோட சொல்லியிருக்காரு. இப்போ உண்ணா நோன்பு மேற்கொள்பவரோட வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் யார் அப்படின்னா தம்மை இகழ்பவரின் சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் வந்து. அப்ப நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் வந்து. இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல் அப்படின்னு பாக்குறோம். உண்ணாது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வினையச்சம் அணுகா. அப்படின்னா வினையச்சம் அணுகும். அப்ப இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல், நோற்பார் அப்படின்னு வந்து நோன்பு மேற்கொள்பவர் அப்படின்னு பாக்குறோம் வந்து. ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 அதிகாரத்தில் பார்த்துட்டோம். நாளைய வகுப்புல நம்ம வந்து 3வது அதிகாரம் சொல்லியிருந்தோம் ஊக்கமடமை அப்படின்னு. நாளைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருவோம் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்று வந்து பாத்தீங்கன்னா யாப்பிலக்கணம் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அடுத்து அணி இலக்கணம் அப்படின்னு தான் நாளைய வகுப்புல இருப்போம். அதோட சேர்த்து நம்ம திருக்குறள் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்.